இது வரைக்கும் நம்ம ஆப்சல்யூட் பேட்மேனுக்கு வந்த வில்லன்ஸ் எல்லாமே படு பயங்கரமா இருந்ததுன்னு பாத்துக்கிறீங்க. அண்ட் சும்மா இல்ல, அவனுங்க ஒவ்வொருத்தரும் பேட்மேனை போட்டு புரட்டி எடுத்திருப்பானுங்க. சோ இன்னும் எத்தனை பேர் தானே பேட்மேனை போட்டு பொழந்து எடுக்க போறான்னு நம்ம கேட்ட கேள்வி தலைவன் ஸ்காட் ஸ்னைடருக்கு கேட்டுச்சு போலங்க. ஏன் ப்ரோ இப்ப பேட்மேனுக்கு ஏதாவது அவர் நல்ல காரியம் பண்ணிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம பேட்மேனை ரொம்ப டிஃபரெண்டா அழகா அடிக்கிறதுக்காக ரொம்பவே அழகான ஒரு பாய்சன் ஐவியா இருக்காங்க. எஸ், தி அப்சல்யூட் பாய்சன் ஐவியா தான் நெக்ஸ்ட் வால்யூம் நம்ம பார்க்க போறோம். அந்த சில கவர் பேஜை பார்த்தாலே நமக்கு தெரியுது பேட்மேனை போட்டு பொழந்து எடுத்திருக்கானுங்க. அந்த முக்கியமா பாய்சன் ஐவி நம்ம பேட்மேனோட வாயை தாங்க டார்கெட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா பேட் மாஸ்க் வாயை கவர் பண்ணாதல, அதனால தான் நினைக்கிறேன். அண்ட் வேற சில கவர் பேனல்ஸ்ல நம்ம பேட்மேன் பாய்சன் ஐவியோட அந்த க்ரூட்டலா வெட்டுறதுக்காக பக்காவா கியர் அப் ஆயிருப்பாரு. லைக் செயின்சாவால பேட் சூட்டோட மெர்ஜ் பண்ணிருப்பாரு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, பாய்சன் ஐவியோட பாய்சன் எஃபெக்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட வாயை கவர் பண்ற மாதிரி ஒரு மாஸ்கையும் போட்டு வந்திருப்பாரு. ஆனா சேம் பட் டிஃபரெண்ட் பட் ஸ்டில் சேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்மேன் அவங்க போட்டு பொழந்து எடுத்திருக்கானுங்க. ஆனா டிஃபரெண்டா இருக்கிறதுக்காக பாய்சன் ஐவியா இருக்கானுங்க. சோ நம்மளும் எப்பயும் போல பேட்மேன் எப்படிதான் தப்பிக்க போறான்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இந்த அப்சல்யூட் பாய்சன் ஐவியோட லுக் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பார்க்கலாம்.